கடந்த சில ஆண்டுகளாகவே கடகராசி பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா விதத்துலையும் மனதாலும் உடலாலும் உள்ளத்தாலும் கடகராசி கோத்ரூ பண்ண சிக்கல்கள், சேலஞ்சஸ்ஸு, எமோஷ்னல் டார்ச்சரு, ஃபிசிக்கல் பெயின், அகனி எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சனி வக்ர பயிற்சி, அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வந்த கடகராசிக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. ஆனாலும் இன்னும் முழுமையாக மாறின பாடு இல்லை. இதனாலேயே கடகராசி என்பவர்கள் மனசில் குமுறல்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது என்னென்ன அவஸ்தைப்பட்டு அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு. உங்களுடைய ராசிக்கு வந்த குரு உச்சம் பெற்று அந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்குறாரு. அந்த சனி இப்போ வக்ரமடைய போகிறார். சரியாக ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் நடக்க போகிற இந்த சனி வக்ர பயிற்சி 138 நாட்கள் கடகராசிக்கு ஒரு பெரிய வரம். இந்த நாட்களில் கடகராசிக்கு முதல்ல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நினைச்சே பார்க்காத விஷயங்கள் நடக்கும். ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய லட்சியங்கள், ஆசைகள் நிறைவேறுகிறது. முதல்ல ஸ்திரத்தன்மை வரும். இதனால் வரைக்கும் இந்த வொலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்திரமற்ற தன்மை வாழ்க்கையிலேயே. அது சொந்த வாழ்க்கையில் ஆரம்பித்து நம்ம இண்டிவிஜுவல் பர்சனாக ஆரம்பித்து வீட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எல்லா உறவுகள்லேயும் பிரச்சனை. ஆனால் யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சுட்டு போகிறேன்னு நினைக்கிறது தான் கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்சமயம் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய மாற்றங்களில் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து புதிய வேலை, ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அது நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, ஜாப் சேஞ்ச் வரும். அடுத்தபடியாக கடகராசிக்கு ஒரு அபூர்வமான, அதிசயமான சில விஷயங்கள் இந்த 138 நாட்களில் நடக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்களே இப்போ உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பழக்க வழக்கத்திலேயே நிறைய சேஞ்சஸ் வரும். திடீர்னு உங்களுக்குள்ள ஏதோ சாமி உள்ளே பூந்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் வரும். நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்களை நீங்களே நடத்தி காமிப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாமையே நடக்கும். முதலாவதாக உங்களை பல பேர் சொல்லியிருப்பாங்க, இது உன்னால் செய்யவே முடியாதுன்னு. அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, வேலை பார்க்குற இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு உன்னால் செய்யவே முடியாதுன்னு நினைப்பாங்க. அந்த ரோல் அதை நீங்கள் எடுத்து அதை ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பீங்க. லோக்கல் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல், ஹெட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல், இன்னும் ஆன்சைட்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டெல்லாம் கூட உங்களை புகழக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். சில விஷயங்கள் எடுத்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய திங்கிங்லேயே சேஞ்ச் ஆகும். நீங்கள் நினைக்கிற விதமே மாறும், யோசிக்கிற விதம், பேசுகிற விதம், நடந்துக்கிற விதமே மாறும். இதெல்லாம் மாற்றமடைகிறது மட்டும் இல்லாமல், ஸ்பெஷலி பொருளாதார விஷயத்தில், கடன், இந்த ஃபைனான்ஸு, இந்த மாதிரி விஷயத்தில் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும். சின்ன 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 கடன்கள் எல்லாம் இப்போது முடிய போகும். எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க. பெரிய பெரிய கடன்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே நொந்து போய் இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சடன் சேஞ்ச், மாற்றங்கள் வரும். இன்னும் இருக்குடா லைஃப், இனிமேல் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரியான இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் உங்களுக்கு தரும். குறிப்பாக சொல்லணும்னா, அம்மா வழி சொந்தங்கள் மூலிமா, மாமா, பெரியம்மா, சித்தி, இந்த சொந்தங்கள் மூலிமா பெரிய அனுகூலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வழியில் சொத்து இருக்கும். அந்த சொத்து பைசலாகாமல் சண்டையிலேயே இருக்கும். இந்த 138 நாட்களுக்குள்ளே அது பைசலாகும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள், அந்த அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, சேர்ந்துக்கிட்டே வருது. அதெல்லாம் உடஞ்சி தவிடுபடியாகும். உண்மையாக என் மனைவியா, இது என்னோட கணவனா, இத்தனை நாள் நான் இப்படி இவங்கள்ட்ட பேசிட்டேனா அப்படின்னு உணரக்கூடிய காலமாக. நம்ம உணர்ந்துட்டா உலகத்தை உணர்ந்த மாதிரின்னு சொல்லுவோம். நம்ம உலகத்தில் யாரையும் புரிய வைக்கலாம் தேவையில்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம், உலகமே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம்னு இருக்க லைஃப்பில், இந்த லைஃப்பை இப்படி தான் வாழணும், இதை இப்படி நடத்தணும், இந்த மாதிரி அணுகணும். இப்போது கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல கிளட்சு, ஆக்சிலரேட்டர், பிரேக் அமர்த்தணுமோ அப்படி அமர்த்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை விரோதமாக நினச்சவங்க, உங்களை கேவலமாக பார்த்தவங்க,
உங்களை இத்தனை நாளாக அவமானப்படுத்தினவங்க இவங்கெல்லாம் கூட உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ரொம்ப முக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பெரிய அளவில் இம்ப்ரவைசேஷன் இருக்கும். ஹெல்த்து வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த காலகட்டத்தில். நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இன்னுமே வந்து நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா. உங்கள் ஹெல்த்து வந்து உங்களுடைய ப்ராக்ரஸ் நீங்கள் முன்னேற விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டு. இந்த நாட்களில் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லம்சமாக ஒரு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 3வது வாரத்துலேருந்து செப்டம்பர் 3வது வாரத்துக்குள்ளே வரும். தவிர நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, நம்ம ஒரு வீடு வாங்கணும் நமக்குன்னு. இது நெடுங்கால கனவு. இதற்கு உண்டான நிலம், கரெக்டான லொக்கேஷன், கரெக்டான லீகல் பேப்பர்ஸ் அமையும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எமோஷ்னலாக ட்ரெயின் ஆனவங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே எமோஷ்னலி உருகி போய் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி எனக்கு தெம்பேல உடம்புல மனசில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய தெம்பு கொடுக்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய மனிதர்களை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்னலாம் பாவம் பண்ணீங்க, நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் துல்லியமாக ரியலைஸ் பண்ணி அதில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கெல்லாம் பார்ப்பீங்க. உங்களோட உழைப்பு மூலியமாக மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நேற்று நீங்கள் செஞ்ச கடின உழைப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு சோறு போடுது. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற உழைப்பு தான் நாளைக்கு உங்களுக்கு சோறு போட போகுது. எதுவுமே சும்மா இருந்தாலோ சுகமாக இருந்தாலோ வரவே வராது. அப்படி வந்தாலும் அது நிலைக்காது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க. இப்போது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதை செஞ்சால் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வர முடியுங்கிற கிளாரிட்டி வந்து கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில், பெரிய லெவலில் பிஸ்னஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஸ்கேலப் பண்ணுறது எல்லாம் நடக்கும். ஒரு தொழில் வாழ்க்கை எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வியாபாரம் எடுத்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஃப்ளரிஷ் ஆகும். குடும்ப பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியில் வந்து கணவன் மனைவியெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு 2ஆம் திருமணம் என்பதுக்கு உண்டான பாசிபிலிட்டியெல்லாம் நடக்கும். குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமா, ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்து அக்டோபர் 4th வீக் வரைக்கும் உங்கள் லைஃப்பை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி டேர்ன் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிறத கண்கூடாக பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து பொது பலன்கள் சொல்கிறோம். இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் இருந்தால் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுக்க முடியும். கடகராசி என்பவர்களுக்கு பரிகாரம் எடுத்தோம்னா முக்கியமாக பெருமாள் கோயிலுக்கு தவறாமல் சனிக்கிழமை தோறும் போயிட்டு வரணும். பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சால் கிரிவலம் அல்லது சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும். அப்பா அம்மாவுக்கு மனசு கோணாமல் சாப்பாடு போட்டு அவங்களோட மனசு சங்கடப்படாமல் பார்த்துக்கணும். கட்டின மனைவிக்கும் கணவனுக்கும் அன்போடு நடந்துக்க பழகிக்கணும். இதை தவிர எந்த ஒரு பரிகாரமும் பெருசாக பலன் அளிக்காது. கடகராசி சனி வக்ர பயிற்சி மார்க் போடணும் அப்படின்னா 90 out of 100 கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என் உயிரினம் மேலான கடகராசி என்பவர்களுக்கு அடுத்த வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.